வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல பீன்ஸ் வேர்க்கடலை பிரட்டல் பண்ண போறோம். பொதுவா பீன்ஸை வச்சு பொரியல் கூட்டு எல்லாம் பண்ணுவோம். இந்த மாதிரி வேர்க்கடலை சேர்த்து பிரட்டல் பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சாம்பார், ரசம், காரக்குழம்பு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையா இருக்கும். வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து. கடுகு பொரிஞ்சு உளுந்தெல்லாம் நல்லா சிவந்துருச்சு. 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண வெங்காயம், கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கி விட்டால் போதும். இது கூட கட் பண்ண 1/4 கிலோ பீன்ஸ் சேர்த்து எண்ணெயிலேயே 3 நிமிஷத்துக்கு நல்லா இந்த பீன்ஸா வதக்கி விட்டுக்கங்க. இப்ப வதக்கியாச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு. இதுல கொஞ்சமா 1 கை அளவு மட்டும் தண்ணி தெளிச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. காய் வெந்து வரட்டும். இடையில ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதுல 3 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், ஒரு 7-8 மிளகு, 2 பூண்டு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மல்லி விதை, கூடவே 2 காஞ்ச மிளகாய். பீன்ஸ் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த மிக்சிங்க்கு மட்டும் இந்த அளவு உப்பு சேர்க்கிறேன். இத தண்ணி எதுவும் சேர்க்காம கோர்ஸா அரைச்சுக்கலாம். பீன்ஸ் நல்லா கரெக்டா வெந்துருச்சு. அடுத்து இதுல நம்ம அரைச்ச இந்த வேர்க்கடலை கலவையை சேர்த்துக்கலாம். இது இந்த பிரட்டலுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. இப்போ நல்லா பிரட்டி விட்டாச்சு. ஸ்டவ் சிம்ல வச்சு ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம சேர்த்து அந்த கலவையில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டான, அதே சமயம் ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய பீன்ஸ் வேர்க்கடலை பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.